ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பிகினர்ஸ் இங்கிலீஷில் டே 2ல் இருக்கோம். ரெகுலராக டெய்லி 10 சென்டென்சஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது இன்றைக்கி பார்க்கக்கூடியது செகண்ட் கிளாஸு. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சிம்பிளான வாக்கியங்களை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜஸ்ட்டு 10 சென்டென்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 வாக்கியங்களை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல் லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் RSN.DHIYA'S சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ சில விஷயங்கள் மற்றவங்க நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் அந்த விஷயத்தை பற்றி. ஆமாங்க அப்படி தாங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது இங்கிலீஷில் தட்ஸ் த வேர்ட் அப்படி சொல்லலாம். அடுத்தது, சில பேர் ஏதாவது பொருளை காணோம் அல்லது ஏதாவது நம்ம சொல்லி மற்றவங்க தெரிஞ்சிட்டாங்க அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்கும்போது என்ன சந்தேகப்படாதீங்க, நான் எடுக்கலை அல்லது நான் சொல்லலை அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது என்னை சந்தேகப்படாதே அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் சஸ்பெக்ட் மீ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். இது உண்மையாக இருக்க முடியாது. சில விஷயங்கள் சொல்லும்போது இது வதந்தியாக இருக்கும், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது இது உண்மையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இட் கான்ட் பி ட்ரூ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்பாங்க. சந்தித்த மாதிரியே இருக்கும். சில ஃபேஸ் ஃபெமிலியராக இருக்கும், நம்ம ஒரு அறிமுகமான முகமாக இருக்கும் இல்லைங்களா? அடிக்கடி பார்த்து பேசின மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கிறோங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது. அப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹேவ் வி மெட் பிஃபோர் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் உன் கவனத்தை திருப்புகிறான். இப்போ திசை திருப்பாத. நம்ம பேசும்போது நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேறு எதையாவது நம்மக்கிட்ட கேட்கவோ அல்லது சொல்லுவாங்க. அப்போ நீ மாற்றி பேசாத, கவனத்தை திசை திருப்புற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் டிஸ்ட்ராக்டிங் யூ அப்படின்னா உன்னுடைய கவனத்தை அவன் திசை திருப்புறான். இப்போ குழந்தைங்க ஏதாவது ஒரு பொருளை பார்த்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம வேறு ஏதாவது ஒன்று டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? அவங்க கவனத்தை வேறு பக்கம் திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போதும் கூட சொல்லலாம். ப்ளீஸ் டிஸ்ட்ராக்ட் ஹர் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். யார் கால்லையும் விழுகாதே அப்படி. இது யாருக்குமே பிடிக்காது. யார் காலில் விழுகிறது பிடிக்காது, அது பேட் ஹேபிட் தான் இல்லைங்களா? யார் கால்லையும் விழுகாதே அல்லது நான் விழமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஐ டோன்ட் ஃபால் அட் எனி ஒன்ஸ் ஃபீட் அப்படின்னா நான் யார் கால்லையும் விழமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். விழுகாதேன்னு மற்றவங்களுக்கு சொல்லும்போது டோன்ட் ஃபால் அட் எனி ஒன்ஸ் ஃபீட். யாராவது காலில் விழுகும்போது எனக்கு இது பிடிக்காது, ஏன் இப்படி காலில் விழுந்தேன், டோன்ட் ஃபால் அட் எனி ஒன்ஸ் ஃபீட் அப்படி சொல்லலாம். அதே ஒரு அட்வைஸாக சொல்லணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். யார் கால்லையும் விழக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? குழந்தைகிட்ட சொல்லுவோம். அந்த அளவுக்கு தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஷுட் நாட் ஃபால் அட் எனி ஒன்ஸ் ஃபீட் அப்படின்னு ஷுட் நாட்டில் சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு. உன்னோட முடி களைஞ்சிருக்கு. இப்போ வண்டியில் போயிட்டோ பஸ்லேயோ நடந்து வரும்போது காற்று பலமாக வீசும்போது முடி களைஞ்சிருக்கும் இல்லைங்களா? களைஞ்சிரும் இல்லையா? உன்னோட முடி களைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது யுவர் ஹேர் இஸ் டசில்டு ஹேர்னால் களைஞ்ச முடி அப்படின்னு சொல்கிறோம். கோம் யுவர் டசில்டு ஹேர் அப்படின்னா உன்னுடைய களைஞ்ச முடியை நல்லா சீவிக்கோ அப்படின்னு சொல்லும்போதும் கூட கோம் யுவர் டசில்டு ஹேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது யாருக்கு தான் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம எவ்வளோ தான் ஓடி உழைச்சாலும் சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு சலிப்பாக இருக்கும், ஒரு ஃபெடப்பாக இருக்கும். என்ன போய் செய்கிறது அப்படின்னு ஒரு ஃபெடப் அப்படிங்கிறது ஒரு சலிப்பு. அதுபோக சோம்பேறித்தனம் அப்படி இல்லை. அதுலேயும் நம்பர் 1 சோம்பேறியாக இருக்கிற நீயே. சோம்பேறினா நீ தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா? அப்போ எப்படி சொல்ல? சோம்பேறினா லேசி ஃபெல்லோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் நம்பர் 1 சோம்பேறியாக இருக்காதுன்னா டோன்ட் பி ஐடியலாக இருக்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு ஐடியல் அப்படின்னா லட்சியம், ஐடில் அப்படின்னா சோம்பேறித்தனம்.
எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்தே பொழுத கழிக்கிறது இல்லைங்களா. அப்போ நம்பர் 1 சோம்பேறின்னா டோன்ட் பி போன் ஐடில். போன் ஐடிலில் நம்பர் 1 சோம்பேறி. புரிஞ்சுதுங்களா. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியுது. நம்ம வந்து ரெகுலராக அது பேசுகிறக்கும் இது யூஸ் ஆகுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் எல்லாமே நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் பேசுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். எதேச்சியாக என் காதில் விழுந்தது. இப்போது சில பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அது நமக்கு எதேச்சியாக காதில் விழும் இல்லைங்களா. பஸ்லேயே போகிறோம், பக்கத்தில் பேசுகிறவங்க இது நம்ம காதில் விழுது. ஒரு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிடும்போது பேசுகிறது காதில் விழுது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் பேசுகிறது காதில் விழுது இல்லைங்களா. அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா. அப்போது நம்ம அந்த விஷயத்தை ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னா எப்படி தெரியும்னா ஐ ஜஸ்ட் ஓவர்ஹியர்ட் இட் அப்படின்னா எதேச்சும் என் காதில் விழுந்தது, அதுதான் நான் கேட்டேன், அதுதான் சொன்னேன் அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். I hope all these 10 sentences will be very useful to you, and I think you must practice these sentences and talk with your friends easily without any hesitation. If you like this class means please give your like and share to your friends and relations. Don't forget, do subscribe to our channel, RSN.DHIYA'S channel. Thanks for watching. Let us meet on next class.